ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அந்தந்த காலத்துல கிடைக்கக்கூடிய காய், பழத்த வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா சமைச்சு பார்ப்போம். இப்போ சம்மர் சீசனுன்றதுனால பலாப்பழம் நெறையவே கிடைக்குங்க. அந்த பலாப்பழத்த வச்சு நல்லா ஹெல்த்தியா, டேஸ்ட்டா ஒரு பாயசம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த பாயசம் செய்றதுக்கு நான் இப்போ ஒரு 10 பலாசொல நல்லா பெருசு பெருசா எடுத்திருக்கேங்க. இந்த பலாப்பழத்துல நடுவுல இருக்க கொட்டையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த கொட்டைய நம்ம காய வச்சு சாம்பார் இல்லைன்னா புளிக்குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இல்லைன்னா காய வச்சு வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கூட சாப்பிடலாம். அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க எல்லா கொட்டையுமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் வேக வச்சு அரைச்சிட்டு அப்புறம் தாங்க பாயாசம் பண்ண போறோம். முதல்ல ஒரு குக்கர்ல எல்லா பலாசொளையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 டம்ளர் கொஞ்சமா தண்ணி ஊத்தி, ஒரு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழமெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். ஒரு விசில் வந்து பிரஷர் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. வாங்க இப்ப குக்கர திறந்து பார்த்துடலாம். பாருங்க, பலாசொலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா குழைவா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப மிக்ஸர் ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். பலாப்பழம் வேக வச்ச தண்ணிய நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். பலாப்பழத்த வேக வச்சதுனால நல்லா சாஃப்ட்டா அரைச்சிருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் நல்லா பொடிச்ச வெல்லமா எடுத்துக்கோங்க. நீங்க வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெல்லத்த கூடவோ, குறைவோ சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமா தண்ணி கலந்து நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பலாப்பழம் நல்லா இனிப்பா இருக்கிறதுனால வெல்லம் நமக்கு குறைவா தாங்க தேவைப்படும். இது பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். அதில இருக்க அந்த மண்ணு, தூசி எல்லாம் எடுக்கிறதுக்கு தாங்க இப்படி வந்து கரைச்சி விட்டுக்கிறோம். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா நம்ம திராட்சையும், முந்திரி பருப்பையும் முதல்ல வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் ஊத்தி, நெய் உருகுனதும் கொஞ்சமா முந்திரி பருப்ப போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழ பாயாசத்துக்கு நெய் அதிகமா ஊத்தணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. திராட்சை, முந்திரி வறுக்கிற அளவுக்கு தேவைப்படுற நெய் மட்டும் போதுங்க. இப்ப பாருங்க முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமா திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும், திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். வறுத்த முந்திரியும், திராட்சையும் ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா நெய் இருக்கும் இல்லைங்களா? அந்த நெய்யில நம்ம அரைச்சு வச்ச பலாப்பழத்தை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பலாப்பழத்த நெய்யில 1 நிமிஷம் வதக்கி விடும்போது, பாயாசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விடும்போது நெய்யி, பலாப்பழம் 2மே மிக்ஸ் ஆன ஃப்ளேவர் நல்லா கம கமன்னு சூப்பரா இருக்குங்க. அடுத்ததா நம்ம கரைச்சு வச்சிருக்க வெல்லத்த இதுல வடிகட்டி சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தையும், வெல்லத்தையும் நல்லா கட்டி இல்லாம 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதோட 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு பாயாசம் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம பலாப்பழம் வேக வைக்கும்போது தண்ணி மிச்சம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த தண்ணியையும் இந்த பாயாசத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு அந்த தண்ணிய கலந்துக்கோங்க. எனக்கு தேங்காய் பால் ஊத்துனதுமே இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுங்க. அதனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. எனக்கு இதுவே போதுமானதா இருந்துச்சு. இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் பாயாசத்த கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்ச திராட்சையும், முந்திரியும் இதுல வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளதாங்க. சூப்பரான டேஸ்ட்ல பலாப்பழ பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பலாப்பழ பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, இன்ட்ரஸ்டிங்கான டேஸ்ட்ல இருக்குங்க. சீசன் இருக்கும்போது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்க, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. செய்றது கூட ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 10, 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.